பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 43வது நாள் ஜெபத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், தீர்க்கதரிசிகள் மூலமாய் எழுதப்பட்டிருக்கிறவரை கண்டோம். அப்போது ஆண்டவர் ஒரு காலத்தில் ஆண்டவரை குறித்து மோசையினுடைய காலத்தில் தீர்க்க தரிசனமாய் எழுதுகிறார்கள். ஆனால் அந்த ஆண்டவரை அவங்க கண்ணு முன்னாடி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஒரு நாள் எழுதியிருந்ததை வாசித்தோம், ஆனால் இன்னைக்கு அப்பாவே நமக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேருக்கு அப்படி தான் கர்த்தர் வாக்கு தத்தங்களை தீர்க்க தரிசனங்களை நமக்கு சொல்லிகிட்டே இருக்காரு. அதெல்லாம் நிறைய பேருக்கு எழுத்தாவே இருக்குது, நிறைய பேருக்கு வார்த்தையாகவே இருக்குது. ஆனால் இல்லை, ஒரு நாள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அந்த தீர்க்க தரிசனங்களை நிறைவேறுகிறத நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. கர்த்தர் என்னென்ன சொன்னாரோ, வேதம் சொல்லுது, தாவீதுக்கு சொன்ன எல்லா நல்வார்த்தைகளையும் நான் அவனுக்கு நிறைவேற்றுவேன்னு சொன்ன தெய்வம் இன்றைக்கு உங்கள் காதுகளில் கேட்கறது, இன்றைக்கி உங்கள் கண்ணில் பார்க்கறது, இன்றைக்கி உங்கள் கைகளினால் எழுதுகிற அத்தனை தீர்க்க தரிசனத்தையும் நிச்சயமாக நீங்கள் அனுபவிக்கிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரும். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த 3 நாளைக்குள்ள அந்த மகிமையை கர்த்தர் காண பண்ணுவார். ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞானத்திற்காக நம்ம ஜெபித்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஞானத்தை குறித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ரொம்ப அவசியம். இது நிறைய பேருக்கு நீங்கள் சொன்னால் கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாசிக்கலாம். நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகத்தினுடைய 13ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோடு சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். இது என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, 2 தீர்க்கதரிசிகள். ஒன்று வேதம் சொல்லுது கிழட்டு தீர்க்கதரிசி, இன்னொன்று இளம் தீர்க்கதரிசி. இந்த இளம் தீர்க்கதரிசியை ஆண்டவர் தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்து, நீ போ, இந்த மாதிரி உன் மூலமா நான் பேசுவேன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. இந்த தீர்க்கதரிசி போய் இவர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த பலிபீடம் எல்லாம் வெடிச்சு சிதறுது. ஒரு மனுஷன் கையை நீட்டுகிறான், கை அப்படியே நின்றுச்சு. இந்த மாதிரி ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறத அங்க இருக்கிற வாலிப பசங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு தன்னுடைய அப்பா ஒரு தீர்க்கதரிசி, அப்பாட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாரு, ரொம்ப யங்கா இருக்காரு, ஆனா தீர்க்கதரிசியா இருக்காரு, இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அவரை நீங்களும் ஒரு தீர்க்கதரிசி தானே, அவரை கூப்பிட்டு வீட்டில் ஒரு நேரம் சாப்பாடு கொடுங்க அப்படின்றது மாதிரி சொல்றாரு. இந்த பசங்க சொன்ன உடனே அந்த கலட்டு தீர்க்கதரிசி இவர் போற வழியில குறுக்க நின்று, இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு சாப்பிட்டு போங்கன்னு சொல்லும்போது, இந்த இளம் தீர்க்கதரிசி சொல்றாரு, இல்ல ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்பினார்னா, நீ அந்த வீட்டுக்கு எந்த வீட்டுக்கும் போகக்கூடாது, நீ போற வழியா திரும்பியும் வரக்கூடாது, நீ எந்த வீட்டில் அப்பம் புசிக்க கூடாது, தண்ணீர் குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் கிளம்புறேன்னு சொன்ன உடனே இந்த தீர்க்கதரிசி நம்ம வாசித்த வசனத்தின்படி பொய் சொல்லுவார். இல்ல, ஒரு தூதன் என்கிட்ட சொன்னாரு, உன்னை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து அனுப்பணும்னு சொன்னார்னு சொன்ன உடனே இந்த வயசானவராக இவர் இருக்கிறதுனால இவருக்கு என்னன்னா, திரும்ப திரும்ப ஒரு நோ அப்படின்ற வார்த்தையை இந்த இளம் தீர்க்கதரிசினால சொல்ல முடியல. சரின்னு அவருக்கு பின்னாடி போறாரு. வீட்டில் போய் உட்கார்ந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த கிழட்டு தீர்க்கதரிசியே எழும்பி இவனுக்கு விரோதமா தீர்க்க தரிசனம், உன்கிட்ட நான் சொன்னேன் இல்ல, நீ இப்படி பண்ணக்கூடாதுன்னு, நீ போற வழியில ஒரு சிங்கம் ஒன்று, அவ்வளவுதான். அந்த தீர்க்கதரிசி போற வழியிலே சிங்கத்தினால செத்து போயிடுவாரு. அப்போ ஒரு நோ அப்படின்னு சொல்றதற்கு தைரியம் இல்லாததுனால ஒரு மனுஷனுடைய உயிரே இந்த இடத்துல போயிருச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம ரொம்ப ஞானமா இருக்க வேண்டியது என்னன்னா, சில இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் நோ அப்படின்ற வார்த்தையை சொல்றதற்கு நீங்க கொஞ்சம் கூட தயங்கவே கூடாது. நமக்கு நிறைய பேருக்கு அப்படி சொல்லி பழக்கம் இல்லை. எப்படி அவங்கள்ட்ட சொல்றது? நோன்னு சொன்னால் வருத்தப்படுவாங்களா, மனசு உடஞ்சிருவாங்களா, அவங்க பேசாமல் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டே நிறைய பேர் இன்னைக்கு நோ சொல்றதுக்கு தயங்கிட்டு பெரிய ஆபத்துல எல்லாம் மாட்டியிருக்கிறாங்க. நிறைய வாலிப தங்கச்சிங்க எல்லாம் பாருங்க, யாராவது ஒருத்தர் அப்ரோச் பண்ணுவாங்க, யாரோ ஒருத்தர் சொன்ன உடனே இது நோ சொல்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லாததுனால நிறைய பேர் இப்படிப்பட்ட சிக்கல்ல மாட்டி எதிர்காலமே பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு வேஸ்டா இருக்குது. சிலர் கடன் கேட்பாங்க, இவங்களுக்கு நோ சொல்ல தெரியாது. சிலவங்க வண்டி கேட்பாங்க, நோ சொல்ல தெரியாது. ஆனா நீங்க நல்லா நினைச்சுக்குங்க, சில இடங்களெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க நோ சொல்றதுக்கு உங்களுக்கு தெரியலன்னா நீங்க மிகப்பெரிய ஆபத்தை சந்தித்து விடுவீர்கள்.
ரொம்ப கவனம். வேதத்தில் யோசேப்பை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் போத்திபாருடைய வீட்டில் இருக்கிறாங்க. அந்த போத்திபாருடைய மனைவி அவருடைய வஸ்திரத்தை பிடிக்கிறாங்க. அவர் அந்த இடத்துல எஸ் தான் சொல்லணும். ஏன்னா சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு, அடிமையா இருக்கிறாரு. ஆனா தைரியமா என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நோ சொல்லுவேன்னு சொன்னதுனாலதான் எகிப்திற்கே அவர் அதிபதியா மாறினாரு. ஆனா சிம்சோன் மிகப்பெரிய பராக்கிரமசாலி தான். என்னன்னா உன் மகாபலம் எதுல இருக்குது, நீ சொல்ல மாட்டியான்னு அந்த பொண்ணு நச்சரிக்கிறான். அந்த பொண்ணுனால இவருக்கு ஒன்றும் லாபம் வர போறது இல்லை, இவர்னால தான் அந்த பொண்ணுக்கு லாபம். அந்த இடத்துல நோ சொல்றதுக்கு என்னவாமா, சொல்ல முடியாதுப்பா, போயிட்டு வா, அது எனக்கு ரகசியம், எங்க அம்மா அப்பாவுக்கே அவங்களே வெளியே சொல்லலை, இது எல்லாருடைய ரகசியம், நான் எப்படி சொல்லுவேன். அந்த இடத்துல நோ சொல்றதுக்கு தயங்கினதுனால நம்ம நோ சொல்லிட்டோம்னா இவ கோச்சுக்குவா, இவ மனசு கஷ்டப்படுவான்னு சொல்லி நோ சொல்லாததுனால சிம்சோனுடைய வாழ்க்கையே ஒன்றும் இல்லாம போச்சுல்ல. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் அப்படிதான் பாதிக்கப்படுறது. எது தெரியுமா, அவங்களுக்கு நோ சொல்லவே தெரியாது. இது சொன்ன உடனே தயங்குறது இல்லை. ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் சில இடத்துல வேண்டான்னா வேண்டாம், அது பரவாயில்ல. அவங்க இன்னைக்கு கோச்சுக்குவாங்க, நாளைக்கு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்க புரிஞ்சுக்கலன்னா கூட நம்ம என்ன பண்ண முடியும். எஸ் அப்படின்னு சொல்லி நீங்க போய் பிரச்சனையில் மாட்ட போறீங்களா, நீங்க போய் சிக்கல்ல மாட்ட போறீங்களா? இந்த மாதிரி தான் எத்தனையோ பேர் கடன் வாங்கி கொடுத்து நோன்னு சொல்ல தெரியாம சிக்கல்ல இருக்காங்க தெரியுமா. அவங்களுக்கு என்ன, அவங்க ஜாலியா செஞ்சுட்டு போவாங்க. கஷ்டப்படுறது நீங்க தானே, வருத்தப்படுறது நீங்க தானே. அதனால ஏசப்பாட்ட எல்லாருமே கேளுங்க, ஆண்டவரே எனக்கு நோ சொல்லணுன்ற ஒரு ஞானத்தை எனக்கு தாங்கப்பான்னு நீங்க கேளுங்க. இல்லைன்னா உங்க சூழ்நிலை பாதிக்கப்படும். சமீபத்தில் ஒரு வாலிப தங்கச்சியை சந்திச்சேன். ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அவ சொல்றா, எல்லாத்தையும் இழந்துட்டா. கையில கத்தியை வச்சுட்டு நான் சூசைட் பண்ணிக்க போறேன் அப்படின்னு ஃபோன் பண்றேன். ஏப்பா அப்படின்னு கேட்டா, ஒரு பையன் தவறான விதத்தில் அவளை அப்ரோச் பண்ணி தன்னுடைய சரீரத்தையே அந்த பிள்ளை இழந்துட்டா. ஏன் நீ அப்படி கொத்துக்கிட்ட? இல்ல, எனக்கு நோ சொல்லவே முடியல. அவன் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருந்தான், அவன் பேசாம இருந்தான். ஃபர்ஸ்ட் நான் நோ தான் சொன்னேன், ஆனா அதுக்கப்புறம் என்னையே அவன் இந்த மாதிரி கோச்சிட்டு இருக்கிறதுனால சரி எஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு என் வாழ்க்கை மோசமா வந்திருக்குது. என்ன சொல்றது பாருங்களேன். அப்போ நீங்க பாதிக்கப்படுறது நீங்க தானே. அதனால ஸ்ட்ராங்கா ஒரு முடிவெடுங்க. பரவாயில்ல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட்டானா பரவாயில்ல, அந்த நபருக்கு போனா பரவாயில்ல, அதனால நம்மள தப்பா நினைச்சா பரவாயில்ல, அதனால நஷ்டம் வந்தா கூட பரவாயில்ல. நீங்க ஒரு பெரிய பிரச்சனையில மாற்றுறதை விட நோன்றத நீங்க இன்னையிலிருந்து பழக ஆரம்பிங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த பழக்கமே இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் ரொம்ப சாஃப்டானவங்களா இருக்கலாம். ஆனால் ஏசப்பா பிள்ளைங்க உதவி செய்யணும், ஏசப்பா பிள்ளைங்க நல்லது செய்யணும், எல்லாமே ஓகே தான். ஆனால் சில காரியத்தில் ரொம்ப ஞானமாய் நடக்கிறதுக்குரிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தயவாய் கர்த்தர் தருவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு ஞானத்தை கொடுங்கப்பா. எத்தனையோ பேர் இந்த நோ சொல்றதுக்கு தைரியம் இல்லாமல் எவ்வளவு பிரச்சனையை சுமந்துட்டு இருக்காங்க, எவ்வளோ கஷ்டத்தை சுமந்துட்டு இருக்காங்க. எப்படியாவது அந்த பிள்ளைகளை தூக்கி எடுங்கப்பா. இனியாவது ஒரு ஞானத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஜெப குறிப்பை அனுப்பிட்டு இருக்காங்களே, இந்த ஜெப குறிப்புக்கு ஒரு பதிலை கொடுங்கய்யா. இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள ஒருத்தர் 2 பேர் இல்லப்பா, அட்டன் பண்ற அத்தனை பேரும் சாட்சி சொல்லணும். உங்க மகிமை தாங்கட்டும். இன்றைக்கு மாலையில் நடக்கிற செக்ஷனை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளா அமையட்டும். God bless you. சாயந்தரம் 6:45 சந்திப்போம். பை. பிரைஸ்.